ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம அம்பரலா கட் குர்த்தி பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அம்பரலா கட் குர்த்தி ஃப்ரண்ட் பார்ட் கேன்வாஷ் வச்சு நெக் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பேக் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கோல்டன் கலர் ரோப் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ்க்கு வந்துட்டு இந்த கோல்டன் கலர் மேட்ச் ஆகிறதுனால நான் கோல்டன் கலர் ரோப் வந்துட்டு வாங்கியிருக்கேன் பேக் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் இருக்குது. 20 இன்ச்சஸ்க்கு நம்ம பேக் நாட் கட் பண்ணி எடுத்தாலே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் கேட்குறீங்க பேக் நாட்டோட லென்த் வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு, அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் டாசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச், அதே மாதிரி வித்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்க்கு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பெல் டாசல் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரோப்பை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டுக்கு ஸ்டிச்சுக்கு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு திருப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு சைடு டாசல் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்துட்டு ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சமோசா ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம ரோப் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் சைடில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரியே வந்துட்டு நம்ம பஞ்ச் ஆஃப் டாசல்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ட்ரெஸ் வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைட் தான் வந்துட்டு மேல் பக்கமாக வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு வச்சுக்கோங்க, எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் நாட்டை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு பேக் நாட் வந்துட்டு வச்சுருக்கேன். வச்சு இந்த மாதிரி நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வந்துட்டு பேக் நாட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நாட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ 2 சைடுமே வந்துட்டு நமக்கு ஈவனாக இருக்கும். ஒரு சைடு ஏற்றி ஒரு சைடு இறக்கி அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்கும். நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நெக்கோட ஷேப்புக்கு நம்ம அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே வந்துட்டு பின்பக்கமாக வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே வந்துட்டு மேலே சுற்றி வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி நெக்கோட ஷேப்புக்கு மேலேயே வந்துட்டு படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா வந்துட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நாட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 கிளாத்துக்கும் நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்குமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு லைனிங் கிளாத்துக்கு மேலேயே வந்துட்டு சைடில் சுற்றி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் லைனிங் கிளாத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 சைடுமே வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்துட்டு 4 இன்ச், அதே மாதிரியே வித்தும் வந்துட்டு 4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டாட் வந்துட்டு
பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டோம்னா நம்ம ட்ரெஸ் வந்துட்டு டைட்டாக வியர் பண்ணோம்னா டாட் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். டாட் பிடிச்சிட்டு வியர் பண்ணோம்னா நமக்கு ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலி நம்ம பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் டாசல்ஸ் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு டாசல் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது காட்டியிருந்தேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாசல் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டில் ஒரு 5 டாசல், அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு 5 டாசல். ட்ரெஸ் வியர் பண்ணும்போது கீழே ஹேங் ஆகும்போது பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அம்ப்ரெல்லா கட் குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து லைனிங் கிளாத்தில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுனும் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அம்ப்ரெல்லா கட் குர்த்தி பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.